நம்ம கிச்சன்ல இருக்கிற சாதாரண உப்பு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சின்ன சின்ன படிகங்களை எதை ஒண்ணா அவ்வளவு உறுதியா பிடிச்சு வச்சிருக்குன்னு. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. இன்னைக்கு நாம வேதியியலோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமான அயன் பிணைப்பை பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்மளோட மொத்த பதிலும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம இத பத்தி பேசி முடிக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு புரியும். உப்புக்குள்ள இருக்கிறது வெறும் ஈர்ப்பு விசை மட்டும் இல்ல, அது ஒரு அணுவுக்கிட்ட இருந்து இன்னொரு அணுவுக்கு எலக்ட்ரான்கள் இடமாறுற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு. வாங்க அந்த மர்மத்தை உடைப்போம். சரி, முதல்ல இந்த பிணைப்போட அடிப்படை என்னன்னு பாப்போம். இதுக்கு காரணம் ஒரு விதமான ஈர்ப்பு தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஈர்ப்பு இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அயன் பிணைப்புனா என்ன தெரியுமா? ஒரு உலோகம் தன்னிடம் இருக்கிற வெளிவட்ட எலக்ட்ரான ஒரு அலோகத்துக்கு முழுசா தூக்கி கொடுத்துடும். இங்க ஷேரிங்லாம் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர். கொடுத்தது தான். இந்த எலக்ட்ரான் பரிமாற்றம் நடந்த உடனேயே ஒரு மேஜிக் நடக்குது பாருங்க. எலக்ட்ரானை கொடுத்த உலோகம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. அதை வாங்கின அலோகம் நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. இப்ப என்ன ஆகும்? ஆப்போசிட் சார்ஜ் காந்த மாதிரி ஒன்னு இழுக்கும் இல்லையா? அந்த பவர்ஃபுல் ஈர்ப்புக்கு பேர் தான் நிலை மின்னியல் ஈர்ப்பு. இதுதாங்க அயன் பிணைப்போட மொத்த சீக்ரெட்டும். இப்ப நாம ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். இந்த கதையில ரெண்டு கேரக்டர்ஸ் தான். ஒருத்தர் கொடுப்பவர், அதாவது நம்ம உலோகம். இன்னொருத்தர் வாங்குபவர், அதாவது அலோகம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு ஆசைதான், ஸ்டேபிள் ஆகணும். உலோகம் தன்னோட வெளிவட்டத்துல இருக்கிற அந்த 1, 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டா நிம்மதியா ஸ்டேபிளா ஆகிடும். அதே மாதிரி அலோகம் அந்த எலக்ட்ரானை வாங்கிட்டா அதோட கூட நிரம்பி அதுவும் ஸ்டேபிள் ஆகிடும். 2 பேருக்குமே லாபம். இது ஒரு பர்ஃபெக்ட் வின்-வின் சிச்சுவேஷன். சரி, இந்த குடுப்பவரும் வாங்குவரும் எப்படி இந்த டீல முடிக்கிறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாமா? பாக்குறதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா பயங்கர பவர்ஃபுல். 1 உலோகம் கொடுக்குது, 2 அலோகம் வாங்குது, 3 அந்த புது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜோட பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்னா சேர்ந்துருதுங்க. அவ்வளவுதான். சரி, தியரி போதும். இப்போ நம்ம கிச்சன்ல இருக்கிற உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு கதையை வச்சு இது புரிஞ்சுக்கலாம். சோடியம் கிட்ட அதோட கடைசி வட்டத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் தனியா இருக்கு. அதை எப்படியாவது கொடுத்துடணும்னு துடிக்குது. அதே சமயம் குளோரினுக்கு அதோட கூட்ட நிரப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் அவசரமா தேவைப்படுது. இப்ப பாருங்க, சோடியம் கிட்ட இருந்த அந்த ஒற்றை எலக்ட்ரான் ஒரு நொடியில குளோரினை நோக்கி பாயுது. ஒரு சின்ன ஜம்ப் தான், ஆனா ரொம்ப துல்லியமான கச்சிதமான ஒரு பரிமாற்றம் இது. இந்த பரிமாற்றம் முடிஞ்சதும் நமக்கு கிடைக்கிறது ஒரு பாசிட்டிவ் சோடியம் அயனையும் ஒரு நெகட்டிவ் குளோரைடு அயனையும். இப்போ இதுங்க வெறும் அணுக்கள் இல்ல, சார்ஜ் ஏறின அயனிகள். அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பயங்கரமான ஈர்ப்பு விசைதான் சோடியம் குளோரைடு, அதாவது நம்ம உப்ப உருவாக்குது. ஆனா கதை இங்க முடியல. இந்த அயன் பிணைப்புங்கிறது வெறும் 2 அயனிகளோட நிக்கிற விஷயம் இல்ல. இதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கோட்டையையே உருவாக்குது. இதுக்கு பேரு தான் படிக்கக்கூட அமைப்பு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பாசிட்டிவ் அயனிய சுத்தியும் நெகட்டிவ் அயனிகள், ஒவ்வொரு நெகட்டிவ் அயனிய சுத்தியும் பாசிட்டிவ் அயனிகள்னு ஒரு 3D வலைப்பின்னல் மாதிரி இது அமைஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த அமைப்பு நம்ப முடியாத அளவுக்கு வலிமையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வலிமையான கட்டமைப்பால வர்ற ஒரு முக்கியமான விளைவு என்ன தெரியுமா? ஏன் உப்பு மாதிரியான பொருட்கள்ல உருக்க அவ்ளோ அதிக வெப்பம் தேவைப்படுதுன்னு. பதில் ரொம்ப சிம்பிள். அந்த படிகக்கூட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான அயன் பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு நமக்கு மிக அதிக ஆற்றல், அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான வெப்பம் தேவைப்படும். அதனாலதான் உப்பு மாதிரியான பொருட்களுக்கு உருகுநிலை எப்பவுமே ரொம்ப அதிகம். சரி, இது மின்சாரத்தை கடத்துமா இல்லையா? திடநிலையில உப்புல இருக்க அயோனிகள் அசையாம லாக் ஆகி இருக்கும். அதனால கரண்ட் பாஸ் ஆகாது. ஆனா அதையே உருக்கினாலோ இல்ல தண்ணியில கரைச்சாலோ அந்த அயானிகளுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். அப்போ அவ ஃப்ரீயா நீந்தி மின்னோட்டத்தை சுமந்துட்டு போகும். அதனால மின்சாரத்தை கடத்தும். இது அயானி சேர்மங்களோட ஒரு சூப்பரான பண்பு. சரி, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில முக்கியமான விஷயங்களை டக்குன்னு பாத்துரலாம் வாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா இதுங்க நொறுங்கும் தன்மை கொண்டது. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு உப்பு படிகத்தை சுத்தியால தட்டினா அந்த பாசிட்டிவ் அயனிகளுக்கு பக்கத்துல இன்னொரு பாசிட்டிவ் அயனி வந்துடும். பிளஸும் என்னாகும்? ரிப்பெல் ஆகும், விலகி போகும். அதனால மொத்த அமைப்பும் நொறுங்கிரும். அதே மாதிரி இந்த பிணைப்பு உருவாகும்போது வெப்பம் வெளியேறும். ஏன்னா அந்த படிகக்கூடு ரொம்பவே நிலைப்புத்தன்மை கொண்டது. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குற ஒரு ட்ரிக்கியான கேள்வி. ரெண்டுமே அயனச்சேர்மங்கள் தான்.
ஆனா உன்னோட உருகுநிலை ஏன் இன்னொன்ன விட அவ்ளோ அதிகமா இருக்கு? இதுக்கான ரகசியம் அந்த அயனிகளோட சார்ஜ்ல தான் இருக்கு. சோடியம் குளோரைட்ல சார்ஜ் வெறும் +1 -1. ஆனா மெக்னீசியம் ஆக்சைடுல அது +2 -2. சார்ஜ் அதிகமாக அதிகமாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈர்ப்பு விசையும் பல மடங்கு அதிகமாகும். கணக்கு ரொம்ப சிம்பிள். சோடியம் குளோரைடுக்கு 1 × 1 ஈர்ப்பு விசை 1 யூனிட்னு வச்சுக்கலாம். ஆனா மெக்னீசியம் ஆக்சைடுக்கு 2 × 2 ஈர்ப்பு விசை 4 யூனிட். அதாவது ஈர்ப்பு விசை கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். அவ்ளோ வலிமையான பிணைப்பை உடைக்கிறதுக்கு நமக்கு 4 மடங்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். அதனாலதான் அதோட உருகுநிலை ராக்கெட் மாதிரி எகிரி நிக்குது. அப்போ கடைசி கேள்வி, ஏன் இந்த அயன் பிணைப்பு உருவாகணும்? இதுதான் அதுக்கான அடிப்படை காரணம். அயனிகளை உருவாக்க கொஞ்சம் சக்தி செலவாகும் உண்மைதான். ஆனா அந்த அயனிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு படிகக்கூட்டை உருவாக்கும்போது அதைவிட பல மடங்கு அதிக சக்தி வெளியே வருது. மொத்தத்துல இது ஒரு லாபகரமான செயல். அதனாலதான் இயற்கையில இது திரும்ப திரும்ப நடக்குது. பாருங்க, ஒரு சின்ன எலக்ட்ரான் ஒரு அணுவிலிருந்து இன்னொன்னுக்கு தாவுறது. பாறைகள், தாதுக்கள், ஏன் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையே உருவாக்குற ஒரு மாபெரும் சக்திக்கு வழிவகுக்குது. இந்த சின்ன விஷயம் பிரபஞ்சத்தோட கட்டுமானத்தையே தீர்மானிக்குது. இத பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க கத்துக்கிட்டத வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க? அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.